மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டுளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேரோ எம்பாவாய். நப்பின்னை என்னும் அந்த பிராட்டியை தாயாரை அவளை முன்னிட்டு கொண்டு புருஷகாரம் செய்யும் 3 பாசுரங்களில் கடைசி பாசுரம் 20வது பாசுரம் இன்றைய பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று, அந்த 33 கோடி தேவதர்கள், அதுவும் சனாதன தர்மத்துல இத்தனை கடவுள் இருக்காளே, ஒண்ணுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டமா இருக்கே. இதுன்னு 33,000 crores எவ்வளவு பில்லியனும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதற்கு ஒரு கணக்கு சொல்றா. ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள், அஷ்ட வசுக்கள் 8 வசுக்கள், அஸ்வினி குமாரர்கள் 20, 2 பிளஸ் 12 பிளஸ் 11 பிளஸ் 8 33 வரும். ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு கோடி பரிவாரங்கள். அதனால 30 முக்கோடி, 33 அமரர்க்கு முன் சென்று. ஆனா இந்த தேவதைகளுக்கெல்லாம் முன்னாடி சென்று பக்தர்களை காக்கக்கூடிய வல்லமை பெற்றவனே நாராயணா. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். நல்லவாளுக்கு நல்லது பண்ணுவேன், கெட்டவாளுக்கும் நல்லதுதான் பண்ணுவேன். ஆனா அந்த விதம் அப்ரோச் தான் கொஞ்சம் மாறும். நல்லவாளை இப்படி ஆசீர்வதிக்கணும்னு பண்ணுவேன், இவாளை வீரிய சௌரிய பராக்கிரமத்தை கொண்டு ஜெயிக்கணும்னு நினைப்பேன். மொத்தத்துல நல்லவாளுக்கும் கெட்டவாளுக்கும் பகவானுக்கு அந்த பாகுபாடே கிடையாது. எல்லோரும் குழந்தைகள் தானே. உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனே. அம்மா நப்பின்னையே, நீதான் மகாலட்சுமி, எப்படியாவது அதனை எழுப்பி எங்களோடு சேர்த்துவை. கொடுக்கும் போது எங்க கிட்ட ஒரு கண்ணாடியை கொடுத்துரு. உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனே. ஏன்னா நாங்க அனுபவிக்க வேண்டாமா அந்த பகவானா? வெத்தலை வாக்குல இன்னைக்கும் அந்த கண்ணாடி கொடுத்துருவா. எத்தனை கண்ணாடி கொடுத்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு கண்ணாடி நமக்கு ஜாஸ்தி கொடுப்பா. ஏன்னா ஆண்டாளின் பாசுரத்தை நிறைவேற்றுவதற்காக. உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தின் மைய கருத்து என்ன? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. இதற்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் காண்பிப்பர்கள். என்னவென்றால், ஒரு யானை, அந்த யானை மலரை பகவானுக்கு செலுத்த வேண்டும் என்று நினைத்தது. அது தான் சென்றது. ஒரு முதலைத்தான் காலை பிடித்து கொண்டது. மீனவர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றழிந்து காணவர் வேழம் கையெடுத்து அலர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனவர் சோலை மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனேன் திருமங்கை ஆழ்வார். கஜேந்திர வரதனாய் திருவல்லிக்கேணி கோவில பகவான் சேவை சாதிக்கிறது இல்லையா? அவ்வளவு அழகான பகவான் அந்த யானைக்காக வந்தார். யானைக்காக அவர் கிளம்பி கருட வாகனத்தின் மீது வரும்போது அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானும் இந்திரனும் பிரம்மாவும் அவரவர்கள் வாகனத்தில் ஏறி எப்படியாவது காப்பாற்றணும் நினைச்சாலாம். ஆனா இவர்களை காட்டிலும் தான் முந்தி வந்தாராம் பகவான். திருக்குடந்தை ஆண்டவன் சாதிப்பர் 33 அமரர்க்கு முன் சென்றுன்னு சொன்னா ஆண்டாள். அதனால முன்னாடி வந்த அந்த பகவான் தான் அந்த கஜேந்திரனை காப்பாத்தினான். இன்னொன்னு காஞ்சிபுரம் சத்தியவிரத கஷேத்திரம் என்று பெயர். அங்க வரதராஜ பெருமாளின் கோவில் எல்லோரும் அறிந்ததே. அழகான திவ்ய தேசம். அவ்விடத்தில் அஸ்வமேத மகாவேள்வியை நடத்தினார் பிரம்மா. பிரம்மா நடத்தும் போது எல்லா தேவதைகளும் பிசிக்கலாவே பிரசென்டா இருந்தா. பொதுவா யஜ்யம் எல்லாம் நடத்தும் போது நம்ம நடத்தினா எல்லா பகவான் நேரம் வருது இல்ல, வந்துட்டா நம்ம நடத்த மாட்டோம். அது வேற பயம் நமக்கு. அவ அங்கேருந்து ஹவிஸ வாங்கிப்பா. இன்னைக்கு நாராயணன் விஷ்ணு பிரம்மா எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்த போது அந்த வேள்வியை நடத்தினார்கள். வேள்வியின் ஹவிர்பாவம், அதாவது இந்த ஹவிஸ், அதனுடைய பலன் அது கொடுக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கும் போது கொடுத்தார் பிரம்மா. அது நாராயணன் பெற்றுக்கொண்டார். இப்ப இந்திரன் வருணன் அக்னி சிவபெருமான் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துட்டு, ஏன் நமக்கு கைக்கு வரவே இல்லை, பொதுவா நமக்கு வருமே அப்படின்னு. அப்ப பகவான் எடுத்து காண்பித்தாராம், எங்க வேள்வி நடந்தாலும் அது உங்களுக்கு கைக்கு வந்தாலும் நீங்கள் என்னிடத்தில் கொடுக்கிறீர்கள். நான் இங்க நேரைய வந்திருக்கிறதுனால நேரைய நான் வாங்கிட்டேன். அதனால 30 முக்கோடி அந்த தேவதைகள் இருந்தாலும் அவர்களுக்கு முன்பு சென்று அந்த ஹவிஸை பெற்றுக்கொண்டான் பகவான். இன்னொன்னு இந்த பாசுரத்தின் மைய கருத்து என்னவென்றால், பக்தர்களை காப்பவன் பகவான். தன் சத்தியம் நிறைவேறாமல் போனாலும் பக்தர்களை காப்பான். நான் எந்த அஸ்திரமும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துட்டார் கண்ணன் மகாபாரத யுத்தத்தில். பீஷ்மர் நினைத்தார், நான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறேன், ஒன்னு ஆயுதம் எடுக்காமல் நான் விடுவது கிடையாதுன்னு. ஒரு காலகட்டம் வந்தது, என்னமோ சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி இந்த அர்ஜுனன் விளையாடின்றதுதான் அம்போட தாத்தாவான பீஷ்மரோடு. பார்த்தார் கண்ணன், அப்படியே குதிச்ச தேர்தட்டில் இருந்து வந்தது சக்கரம். அதே இப்ப நான் பீஷ்மரை கொல்ல போறேன்னு நினைச்சேன். அப்போ பீஷ்மர் கை கூப்பி நின்னார், இதுக்காக தான் நான் காத்துட்டு எப்படியாவது கொன்னுடு வதம் பண்ணிடுவேன்னு.
அப்போ ஒரு கேள்வி வந்ததாம். கிருஷ்ணர் பீஷ்மரை கொல்லுவதற்காக தான் பண்ண சத்தியத்தை மீறிவிட்டாரேன்னு. அதுக்கு சமாதானம் சொல்லுவா, பக்தர்களின் சத்தியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன் சத்தியம் பொய்யானாலும் பரவாயில்லைன்னு இருந்தாராம் பகவான். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். இந்த பாசுரத்தோட நப்பின்னை பிராட்டியின் அந்த வைபவம் முற்று செய்கின்றாள் ஆண்டாள். நப்பின்னை நங்காய் திருவே பெரிய பிராட்டியே துயிலழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனே, ஒன்னாகன் தான் அவரை எங்களுக்கு கொடுத்துரும், இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய்னு ஆண்டாளின் அற்புதமான பாசுரம். பிராட்டியின் வைபவத்தை சொல்ல வந்த பாசுரம். பிராட்டி இல்லை என்றால் பகவானை அடைய முடியுமா? அந்த பகவான் தான் பிரம்மச்சாரி நாராயணனாக இருக்கின்றானோ, அவளை இட்டுதான் அவனை அடைய வேண்டும். அவனை அடைந்தாலும் அவன் தனியாக இல்லை, அவளோடு கூடி இருக்கிறான். ஆதலால் அப்பேற்பட்ட ஜெகன்மாதாவான மகாலட்சுமிக்கு உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதனேன கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மிய தளமங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமஹ. கல்யாணானாம் அவிகல நிதிஹி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகமவஜசா மௌளிமந்தார மாலா சம்பத்திவ்யா மதுவிஜயினஹா சன்னிதத்தாம் சதாமே சைஷாதேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. இது ரொம்ப நன்னா புத்தாண்ட கொண்டாடி இருப்பேன். இந்த புத்தாண்டு பெரிய பிராட்டியின் கட்டாட்சத்தோடு நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அமைகிறேன். நாளைய பாசுரத்தின் அனுபவத்தை நாளை பார்க்கலாம். நன்றி.